ஒரு பொண்ணு தான் அம்மா நடிச்ச கொலைகார படத்துக்குள்ள மாட்டிக்க இன்னொருத்தி சபிக்கப்பட்ட கத்தியில குத்து வாங்கி கத்தியால் குத்துனவன் உடம்புலயே கூடு விட்டு கூடு போக கடைசியா இங்க ஒருத்தி காலையில கண்முழிச்சு வர்றா, கத்தியில குத்து வாங்குறா, செத்து மறுபடியும் அதே நாள்ல காயமில்லாம கண்முழிச்சு வர்றா. செத்தா ரிப்பீட். இப்படி ஹாரர் காமெடி ஜானரில் முத்தான 3 படங்களை பார்க்க போகிறோம். மூன்றாவது படம் தி ஃபைனல் கேர்ள்ஸ் 2015. இது ஒரு அமெரிக்க ஹாரர் காமெடி திரைப்படமாகும். 1980களின் பிரபலமான ஸ்கிரீம் குவீனாக இருந்த தனது அம்மாவின் இழப்பால் துக்கப்படும் இளம்பெண் தற்காலத்தில் தனது அம்மாவின் பழைய கல்ட் கிளாசிக் திரைப்படமான கேம்ப் பிளட் பாத்தை காண ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்கில் நண்பர்களுடன் கூடுகிறார்கள். அங்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஹீரோயின் மற்றும் நண்பர்கள் அந்த படத்தினுள் இழுக்கப்படுகிறார்கள். இதில் கொடுமை என்னன்னா, இந்த படத்தில் கத்தியுடன் வெறித்தனமாக தாக்கிக் கொள்ளும் ஒரு கொலையாளியை எதிர்த்து போராட வேண்டும். படத்தினுள் ஹீரோயின் அவங்க அம்மாவை சந்திக்க நேரிடுது. கொடூர கொலைகாரனிடமிருந்து தப்பித்து இந்த படத்தை விட்டு வெளியானார்களா இல்லை படத்தின் உள்ளேயே சிக்கிக் கொள்கிறார்களா என்பதே படத்தின் மீதி கதை. இரண்டாவது படம் ஃப்ரீக்கி 2020. 17 வயதான படத்தின் ஹீரோயின் மில்லி கெஸ்லர் புச்சர் எனப்படும் சீரியல் கில்லரின் அடுத்த இலக்காக குறிவைக்கப்படுகிறாள். ஹோம்கமிங் டான்ஸில் புச்சர் 4 ஃபுட்பால் வீரர்களை கொன்றுவிட்டு ஹீரோயின் செல்லும் வழியில் அவளை டார்கெட் செய்து ஒரு பழங்கால சபிக்கப்பட்ட கத்தியால் குத்தும்போது அவர்கள் நன்னெறிவில் ஒருவரின் உடல் மற்றொருவரின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்கிறது. அதாவது சீரியல் கில்லரின் உடலில் ஹீரோயின் ஆன்மாவும் ஹீரோயின் உடலில் சீரியல் கில்லரின் ஆன்மாவும் மாறிக்கொள்கிறது. 24 மணி நேரத்திற்குள் பழைய மாதிரி உடல் மாற்றப்படாவிட்டால் இது நிரந்தரமாக மாறிவிடும் என்பதை ஹீரோயின் கண்டுபிடித்த பின் ரணகலமான காமெடி காட்சிகள் அரங்கேறுகிறது. சீரியல் கில்லரின் உடம்பில் மாட்டிக்கொண்ட ஹீரோயின் படாது பாடுபட்டு சமாளிக்கும் தருணங்கள் சூப்பரா இருக்கும். இப்படி சபிக்கப்பட்ட கத்தியால் தன் உடலை பறிகொடுத்த ஹீரோயின் மீண்டும் பழையபடி உடலை பெற்றாளா இல்லை சீரியல் கில்லர் உடலில் மாட்டிக்கொண்டு அவன் செய்த கொலைகள் அனைத்திற்கும் பழியேற்று சிறை சென்றாளா என்பதே மீதி கதை. முதலாவது படம் ஹாப்பி டெத் டே 2017. தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட ஹீரோயின் தன் பாய் ஃப்ரெண்ட் கார்ட்டர் என்ற மாணவரின் பெட்ரூமில் காலையில் எழுந்திருக்கிறாள். காலை செல்ல செல்ல ஹீரோயின் இந்த நாளின் நிகழ்வுகளை அனுபவித்ததை போன்ற ஒரு பயங்கரமான உணர்வை பெறுகிறாள். முகமூடி அணிந்த ஒரு கொலையாளி திடீரென ஒரு கொடூரமான தாக்குதலில் அவள் உயிரை பறிக்கும் போது அவள் மீண்டும் ஒரு முறை மாயமாக கார்ட்டரின் பெட்ரூமில் காயமின்றி எழுந்திருக்கிறாள். இது கனவு என நினைத்து பிறந்த நாள் கொண்டாட்ட மனநிலையில் கடந்து போக அதே முகமூடி அணிந்த கொலையாளி அவளை கொல்கிறான். மீண்டும் கார்ட்டர் பெட்ரூமில் காயமின்றி எழுந்திருக்க பயந்து போன ஹீரோயின் தன்னை யார் கொலை செய்தார் என்பதை கண்டுபிடிக்கும் வரை அதே நாளை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும். கொலையாளி யார், அவனை கண்டுபிடித்தாளா இல்லை இந்த நாளை கடந்தாளா என்பதே மீதி படத்தின் கதை. இப்படி அரிய மற்றும் எல்லோராலும் கொண்டாடப்படாத உங்களுக்கு பிடித்த மாதிரியான படங்களின் தொகுப்பை காண எம்ஏ சினிமாவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.